வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி முதல்ல நான் டியூட்டி எடுத்து எப்படி நான் சம்பாதிச்சேன்றதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் ஜாப் தேடும்போது எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். வண்டி ஓட்ட தெரியும், ஆனால் எப்படி யார்கிட்ட போயிட்டு கேட்குறது, ஒரு நாளுக்கு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது லைஃப்பில். அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு பணம் தேவை இருந்தது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 சம்பாரித்தா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜாபை தேர்ந்தெடுத்தேன். நான் ஆக்சுவலாக மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் சாட்டர்டே சண்டேஸில் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் சம்பளம் கம்மின்றதால ஏன்னா பார்ட் டைமில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கஷ்டம்னா பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லை, அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. இந்த பிளாட்ஃபார்ம் நான் மட்டும் யூஸ் பண்ணால் போகிறதில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருமே பயனடையணும். ஏன்னா என்னை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் நான் யூடியூப்பே ஆரம்பித்தேன். ஏன்னா என்றைக்குமே நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, வருமானம் இல்லை அப்படிலாம் நான் நிறுத்தணும்லாம் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக நான் இதை தொடர்ந்துன்னே இருப்பேன். இப்போது என்ன மாதிரி அந்த டைமில் கஷ்டப்படும்போது அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500 ஒரு நாளைக்கு கிடச்சா கூட சந்தோஷம், ஃபேமிலியில் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்காக தான் நான் கண்டிப்பாக இதை ஆரம்பித்தேன். ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம மட்டும் இப்போது பார்த்தா நான் மட்டும் டியூட்டி எடுத்து நான் மட்டும் வாழ்ந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாருக்குமே ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் இருக்கணும், அடிஷ்னலாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மனசும் சரி. இப்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்த டியூட்டி மேடவாக்கத்துலேருந்து இன்னொரு கஸ்டமர் வீட்டுக்கு வண்டி இன்னொருத்தருது. அந்த வண்டி எடுத்துகிட்டு நான் அண்ணா நகர் போனோம் கஸ்டமரை கூட்டிகிட்டு. எனக்கு அப்போ எப்படி போடணும், எப்படி வீடியோ எடுக்கணும், என்ன ரூல்ஸ்னே தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஆனால் அந்த அண்ணன் வண்டி கொடுத்த அண்ணன் கண்டிப்பாக சொன்னார், இது ஃபஸ்ட் டைம் தானேப்பா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மற்றது எதனா வேணும்னா நான் பேசிக்கிறேன், குரூப்பில் எதனா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் சொன்னார். சரி நானும் போனேன். 12 மணிக்கு எடுத்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஓடிச்சு. ஸோ 9 hours ஓடிச்சு. 450, 80 அந்த டேரிஃப் தான் கொடுத்தாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, இல்லைப்பா இந்த டைம் நீ எனக்கு கமிஷன் வேண்டாம், பரவாயில்ல, நல்லபடியாக ஓட்டி கொடுத்தல. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த வண்டி எடுக்கும்போது எனக்கு செம்ம பயம் மனசுக்குள்ளே. என்னடா ஃபஸ்ட்டு டிரைவர் வேலைக்குன்னு போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. வண்டியும் பெரிய வண்டி வேறு கொடுத்துட்டாங்களா. நான் அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுனதே கிடையாது, 7 சீட்டர்லாம் ஓட்டுனதே கிடையாது. ஆனால் இப்போ நான் எல்லா வண்டியுமே ஓட்டியாச்சு. இந்த ஒரு 5-6 மந்த்தில் எல்லா வண்டியும் ஓட்டியாச்சு. ஓகேங்களா. அதனால் நீங்களும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்களும் பயனடையணும். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்வோம்.